வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் ஆந்திரா ஸ்டைலில் வெஜிடேபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஆந்திரா வெஜிடேபிள் புலாவ், அதுக்கு நான் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை எடுத்திருக்கேன், ஒரு அன்னாசி மொட்டு எடுத்திருக்கேன், 2 மராட்டி மூக்கு, 3 லவங்கம், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் தோல் இல்லாத ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன், அப்புறம் ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன்: கல்பாசி, பட்டை, அன்னாசி மொட்டு, 2 மராட்டி மொக்கு, 2லேருந்து 3 ஏலக்காய். நான் ஏலக்காவோட உள்ளே இருக்கிற அந்த பொருள் இங்கே அப்படி தான் விற்பாங்க, நான் அந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் தனியா. இது எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 2 தக்காளி, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நல்லா 1 கட்டு புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இங்கே எங்கள் பூண்டெல்லாம் பெருசாக இருக்கும், அதனால 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப்பு துருவின தேங்காய். அப்படி இல்லை பல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நாம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் காட்டின எல்லா பொருட்களையும் நாம் மிக்சியில் சேர்க்க போகிறோம். இதை நல்லா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நான் காட்டுறேன். இப்போ நான் மிக்சியில் தக்காளி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தேங்காய், இந்த பொருளெல்லாம் நான் இதில் சேர்த்துடுறேன். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, இல்லை கூட வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு உங்ககிட்ட காட்டின எல்லா கரம் மசாலா பொருளையும் நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்திட்ட பிறகு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டின எல்லா பொருளும் மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நாம் அரைச்சி பேஸ்ட்டு போல் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு அரைச்சி கொண்டு வந்தோன்னே நான் காட்டுறேன். மிக்சியில் போட்டதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வாங்க அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஆந்திரா புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ் வெஜிடபிள் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட், பட்டாணி, கார்ன், நீங்கள் காலிஃப்ளவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பன்னீர்லேருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நான் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் பே லீவ்ஸ் போட்டுக்கோங்க. பே லீவ்ஸ் போட்ட உடனே நல்லா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நாம் வெங்காயத்தை சேர்க்கலாம். முந்திரி பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும்
இதில் கலந்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் போடுங்க. அதில் காலிஃப்ளவர்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா வேக வைங்க. வெந்த பிறகு நாம் அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்கலாம். அதுக்குள்ளே பாஸ்மதி ரைஸு உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கான இது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை 1 கப் எடுக்கிறீங்களா இல்லை 2 கப் எடுத்தாலும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரிசியை போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். இதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நாம் இதில் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இதை வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்த பிறகு நாம் ஊற வச்ச அரிசியை நாம் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நீங்கள் இதை 1 ஸ்பூன் நெய் விட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் வேணும்னா நெய் கூட இதில் விடலாம். இந்த ஸ்டேஜில் நெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி கொடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கனால அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி கொடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நாம் ஊற வச்சிருக்க அரிசியை நாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்குது. கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு நாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இதை நல்லா இந்த இதில் மிக்ஸில் கலந்து விடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். 1க்கு 2, இதுக்கு 3 விடணும். இது 2.5 விட்டாலே உங்களுக்கு நல்லா பலப்பலன்னு ரெடி ஆகிடும். அதனால் நான் இதில் 2.5 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். 2.5 கப் தண்ணி விட்டாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் டேபிள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இதை தட்டை போட்டு மூடிட்டு மேலே ஆவி போகாதபடிக்கு ஒரு வெயிட் ஏதாவது வச்சுடுங்க. உங்களுக்கு இது ரெடியான பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இதை 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கலரி விட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நாம் கலரி கொடுக்கலாம். அள்ளி அள்ளி போடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். நல்லா கலரி கொடுத்துட்டு சமப்படுத்தி திரும்பியும் தட்டை போட்டு வேக வைங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெஜ் புலாவ் ரெடி. இதை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறின பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.
இதை சூடாக சாப்பிடுங்க, ரைத்தாவோட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள்.